இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த ஜீசஸ் பீட்ஸ் இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்பாக நாம் ஒரு நிமிடம் நமக்கு தலையை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரை இந்த அருமையான அப்பா ஞாயிறு ஆராதனையில் கூட ராஜா இந்த பிரசனம் எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா ஆண்டவரை கடந்த அப்பா 4 மாதங்களாய் ஆண்டவரே இந்த லாக்டவுன் பீரியடில் உடைய கரம் எங்களோடு இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன் என்று சொன்ன தேவன் தாமே ஆண்டவரே நீங்களை ஏந்தி சுமந்து தப்பு வைத்து பாதுகாத்து வந்த தெய்வக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த புதிய மாதத்தில் உடைய புதிய கிருபைகளால் எங்களை நிரப்பி வழி நடத்துங்க ராஜா. உடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். நீர் எங்களை வழி நடத்துகிறதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை தாழ்த்துகிறோம். எங்களோடு நீங்கள் இடைப்படுங்கப்பா. உடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும். எல்லா துதிக நமக்கு உமக்கே செலுத்துகிறோம். ஏசு ராஜா மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜீசஸ் பீட்ஸ் என்கின்ற யூடியூப் சேனல் வழியாக ஃபேஸ்புக் சேனல் வழியாக மறுபடியும் சந்திப்பில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த புதிய மாதத்துக்குரிய கிருபைகளால் நம்மை ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. இந்த நாளிலும் நாம் வேதத்திலிருந்து ஒரே ஒரு வசனத்தை நாம் தியானிக்கும்படியாய் நம்முடைய வேத புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். லூக்காவின் புஸ்தகம் 13:16. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளாகிய இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு பேசுகிற ஒரு காரியம், இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார் என்று சொல்கிற அந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அப்போ கட்டப்பட்ட மனிதர்களை கட்டவிழ்த்து விட வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. நல்லா யோசித்து பாருங்க. அந்த வசனத்தை ஆங்கில வேதம் சொல்லுது, be loosed from this bond அப்படின்னு சொல்லி ஆங்கில வேதம் இந்த வார்த்தையை. அப்போ ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார். நம்மை விடுதலை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை இயேசு அவர் நம்மை விட்டு எடுத்து கூட அவர் வல்லவராக இருக்கிறனால அதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். ஒருவேளை இந்த ஸ்திரீ எப்படிப்பட்ட கட்டினால் கட்டப்பட்டு இருந்தால் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது லூக்காவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நாம் வாசித்து பார்த்தால் அங்கே வேதம் சொல்கிறது, 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்த அவள் எவ்வளவேனும் நிமிர முடியாத கூனியாயிருந்தாள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ அந்த பிசாசு கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் நிமித்தம் அவளால் நிமிரக்கூடாது இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஏதாவது ஒரு காரியம் செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில உயர வேண்டும், நாம் நிமிர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். ஆனால் நம்மால் நிமிர முடியாமல் செய்கிற ஒரு காரியம், பிசாசு தந்திரமாய் நம்மை கட்டி வைத்திருக்கிற காரியங்கள் தான் நம்மை உயர்த்த முடியாத நம்முடைய வாழ்க்கையை நாம் உயர முடியாத நிலைமைக்கும் நம்மால் நிமிர முடியாத நிலைமைக்கும் காரணம் சத்துரு நம்மை தெரியாமல் தந்திரமாய் கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் தான். இந்த நாளிலும் நம்ம அப்படிப்பட்ட காரியங்கள் என்னவென்பதை நாம் அறிந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. வேதத்தில் அநேக காரியங்கள் கட்டுகளை குறித்து நாம் பார்க்கும்போது ஆண்டவர் முதலாவது ஒரு காரியத்தை நாம் தியானிக்கும் போது அப்போஸ்தலரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறாய் என்று காண்கிறேன் என்றார். அப்போ பேதுரு ஒரு மனுஷன் இங்கே பார்க்குறாங்க. மனுஷன் அவன் பேதுரு இடத்துல இந்த வரத்தை எனக்கு பணத்துக்கு தாரும், இது நிமித்த நான் ஏதாவது ஆதாயத்தை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அவன் பேதுரு இடத்துல இந்த காரியத்தை கேட்குறான். அப்போதான் பேதுரு இந்த மனிதனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன, நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறாய். அப்போ ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சொல்லியிருக்காரு, ஏன் நம்மளால் உயர முடியல, ஏன் நம்மளால் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியல, ஏன் நம்முடைய வாழ்க்கையை நம்மால் நிமிர முடியவில்லை என்று சொல்லுகிற யோசிக்கும் பொழுது நம்மை அறியாமலே ஒரு பாவ கட்டு நம்மை சுற்றிலும் கட்டி இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை இந்த காரியத்தை குறித்து யோசிக்கும் போது ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு மனுஷன்
ஒரு ஊழியக்காரர் இந்த கதையை சொல்லும்போது, ஒரு மனுஷன் ஒரு ஊரில் ஒரு அநேக காரியங்களை திருடிட்டு அந்த ஊரை விட்டு தப்பித்து ஓடிவிட வேண்டும் என்று சொல்லி வேக வேகமாய் அவன் ஓடி வருகிறான். வரும்போது அந்த ஊரிலே நடப்பாதையில் போவதற்கு வழி இல்லாதனால ஆறை கடந்து தான் போகணும், ஆற்றை கடந்து போகணும். அதனால அவன் வந்து பார்க்குறான், அங்கே ஒரே ஒரு போட்டு மாத்திரம் அங்கே ஒரு கயிறில் கட்டி வைத்திருக்கிறத பார்க்குறான். அவன் உடனே என்ன பண்ணான், அவன் வேகமாய் போய் அந்த போட்டையில் அவன் திருடின பொருளெல்லாம் வைத்துட்டு அந்த போட்டு கட்டியிருந்த அந்த கயிறை கட்ட வைத்துட்டு அவன் ஏறி அந்த போட்டுக்குள்ள உட்காந்து துடுப்பு எடுத்து போட ஆரம்பித்தான். அவன் வேக வேகமாய் போடுகிறான். துடுப்பு போட்டு அவன் சீக்கிரமாய் நம்ம அக்கறை போயிடணும், இல்லைன்னா நம்ம மாட்டிப்போம் என்று சொல்லி அவன் வேக வேகமாய் துடுப்புகள் போடுகிறான். அவன் நினச்சிட்டான், ரொம்ப நேரம் துடுப்பு போட்டான், சரி நம்ம அந்த கரைக்கு போயிட்டு இருப்போம் என்று சொல்லி அவன் டயர்டில் தூங்கிட்டு மறுநாள் காலையில் அவன் கண் விழித்து எழுந்து பார்த்தான். அவன் எங்கே துடுப்பு போட ஆரம்பித்தானோ அங்கேயே தான் அவன் இருந்து கொண்டிருந்தான். அவனுக்கு புரியல, நம்ம எவ்வளோ நேரம் துடுப்பு போட்டால் ஏன் நம்மளால் நான் போக முடியல என்று சொல்லி அவன் திரும்பி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, அந்த போட்டு கீழே கண்ணுக்கு தெரியாத ஒரு கயிறினால் ஒரு கருப்பான கயிறை கொண்டு கீழே அதை கட்டி அது ஒரு மரத்தில் கரையோரத்தில் இருக்க ஒரு மரத்தில் கட்டி வைத்திருந்தார். இவன் அதை பார்க்கல, கண்ணுக்கு தெரிஞ்ச கட்டை மாத்திரம் அவுத்துட்டான். இவன் கண்ணுக்கு தெரியாமல் கட்டப்பட்டு இருந்த அந்த கட்டை அவன் கவனிக்காதனால அவன் கடைசியாக அவன் மாட்டி கொண்டான். இந்த நாளில் கூட நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியம் இதிலெல்லாம் நம்ம தவறு இருக்கிறோம் என்று சொல்லி நமக்கு தெரிந்து செய்கிற காரியங்கள் உண்டு. ஒரு சில காரியங்கள் நம்ம அறியாமலே பிசாசு தந்திரமாய் நம்மை சுற்றிலும் ஒரு கட்டை போட்டு விடுகிறான். இது நிமித்தம் நம்மால் உயர முடியாத நிலைமையில நம்ம எவ்வளவுதான் பிரயாசப்பட்டு நம்ம முயற்சி செய்து நம்ம உயர்ந்து விட வேண்டும் என்று சொல்லி யோசித்தாலும் இந்த பிசாசு நம்மை தந்திரமாய் கட்டி வைத்திருக்கிற நிமித்தம் நம்மால் நிமிர முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி இந்த பாவக்கட்டிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாய் கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம். நல்லா யோசித்து பாருங்க, இந்த பாவம் ஒரு மனிதனை சாதாரணமான காரியம் என்று சொல்லி நம்ம ஒருவேளை இதெல்லாம் பாவமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிற காரியத்தில் கூட அது நம்மை கீழே தள்ளி விடுகிறதா இருக்கிறது. வேதத்தில் ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் இதில் சொல்லுகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த மனிதன் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற வேண்டிய மனிதனா, நம்ம ஒருவேளை இந்த உலகத்திலே தேவன் தம்மை குறித்து வெளிப்படுத்தும் போது தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு, தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு, தம்முடைய பழைய ஏற்பாடுகளை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தும் போது நான் ஆபிரகாமின் தேவனும், நான் ஈசாக்கின் தேவனும், நான் யாக்கோபின் தேவனுமாகிய கர்த்தர் என்று சொல்லி தான் தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்போ அந்த இடத்துல யாக்கோப் என்று சொல்லப்பட வேண்டிய இடத்துல ஏசா என்று சொல்ல வேண்டிய ஒரு மனிதன் அவன் தனக்கு உண்டான அந்த மகிமையை அவன் இழந்து போனதை நாம் பார்க்கிறோம். இந்த மனுஷன் ஏன் இழந்தான்? அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 25:30 அவன் பசியாக இருந்தான். அவங்க யாக்கோபு சிவப்பான ஒரு கூலை சமைச்சு கொண்டு இருந்தான். அப்போது இவன் வந்து அவன் இடத்துல கேட்குறான், நான் சாக போகிறேன், நான் குடிக்கிறதுக்கு இந்த கூலை குடிக்க கூட என்று சொல்லுகிறான். அப்போ யாக்கோபு கேட்குறான், நீ உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு என்ன பண்ணிடு, கொடுத்துரு அப்படின்னு. ஏசா சொல்லுகிறான், நான் சாக போகிறேன், எனக்கு எதுக்கு சேஷ்ட புத்திர பாகம் என்று சொல்லி அதை அவனுக்கு கொடுத்துட்டு அந்த அந்த கூலை வாங்கி அவன் குடித்தான். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆதியாகமம் 25:34 வாசித்து பார்த்தீங்கன்னா ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஒருவேளை அதோட மகிமை எவ்வளோ பெரிய காரியம் என்பதை அவன் அறியாததுனால அந்த 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 காரியத்தில் அவன் அலட்சியமாக இதெல்லாமா பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி சாப்பாடு விஷயத்தில் கூட நம்ம இந்த காரியங்கள் நமக்கு பாவமான காரியமாய் மாறிவிடும் என்று சொல்லி அதெல்லாமா அவனுக்கு பெரிய விஷயமாய் தோன்றாதனால தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். 12:16 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வேதம் சொல்லுகிறது, ஏசாவை போல சீர்கெட்டவனாயும் இராதபடிக்கு எச்சரிக்கையாகவே அவன் தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அற்பமாய் எண்ணி விற்று போட்டான் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, 17ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் அவன் தன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்பியும் அதை தேடி அதை காணாதபடிக்கு அவன் கண்ணீர் சிந்தி அழுதும் தன் மனமாறுதலை காணாமல் போனான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. நல்லா யோசித்து பாருங்க, அவன் தன்னுடைய எதிர்பார்த்த அந்த மகிமையான வாழ்க்கையை அற்பமான ஒரு காரியத்தை நிமித்தம் அவன் அதை இழந்து போனான். இன்றைக்கு நம்ம
இதெல்லாம் தவறா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிற காரியத்தில் சத்துரு நம்மை வஞ்சகமாய் கட்டி வைத்திருக்கிறான். இது செய்கிறது நிமித்தம் நமக்கு என்ன லாஸ் வந்துடும், இதெல்லாம் ஒரு பெரிய காரியமா அப்படின்னு சொல்லி தேவனுடைய மகிமை அற்ப ஆதாயத்துக்காக நாம் இழந்து போகுவோம் என்று சொன்னார். தேவ ஜனமே, பின்னாட்களிலே ஏசாவை போல நாம் சீர்கெட்டவர்களாய் மாறிவிடுகிறது சொல்லி பிசாசின் தந்திரம், அவன் பாவம் என்னும் கட்டை நம்மை அறியாமலே நமக்குள்ளே கட்டி வைத்திருக்கிறான். இது நிமித்தம் நம்மை உயர்த்த முடியாத நிலைமையில நாம் நிமிர முடியாத வாழ்க்கையை வாழ்வதற்கு சத்துரு நம்மை தள்ள திட்டமிட்டிருக்கான். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஆண்டவரே, இந்த பாவ கட்டிலிருந்து எங்களை நீர்தான் விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். இரண்டாவதாய் வேதத்தை நாம் வாசித்து பார்த்தால் ஆதி சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், சங்கீதம் 116:3 சொல்லுகிறது, மரண கட்டிகள் என்னை சுற்றி கொண்டது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். அப்போ மரணம் என்பது ஒரு கட்டு. அப்போ இந்த காரியத்தை நாம் யோசித்து பார்த்தால் மரணம் என்பது எல்லா மனிதருக்கும் ஒரு பயம் உறுத்துகிற ஒரு காரியம், அது ஒரு பயமான காரியமாக இருக்கிறது. சங்கீதக்காரன் 55ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தால் அங்கே வேதம் சொல்லுது, என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரண திகில் என்னை விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். மரண திகில் என் மேல் விழுந்தது. அப்போ மரணம் என்கின்ற அப்போது ஒரு பயம், ஒரு மனுஷரை பயமுறுத்துகிற காரியம், பிசாசு கொண்டு வருகிற காரியம் என்ன? மரண பயத்தை கொடுக்குறான். இந்த காலத்திலும் இந்த அநேகமான இந்த கொள்ளை நோயின் காலத்தில் நமக்குள்ளே ஒரு மரண பயத்தை சத்துரு தந்திரமாய் விதைத்து கொண்டிருக்கிறான். நம்ம ஏதாவது ஒரு சின்ன பலவீனம் வந்தால் கூட அது நம்மை மரண பயமாய் மாற்றி விடுவதற்கு சத்துரு யுத்தம் பண்ணி, அந்த மரண பயம் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சூழ்நிலைகளை நம்ம மாற்றி விடுவதாய் மாறி விடுகிறது. ஒருவேளை நம்ம யோசிக்கிற காரியம் நம்ம தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பும் போது கூட இந்த மரண பயத்தை பிசாசு தந்திரமாய் விதைத்து விடும்போது நம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்களாய், உலகத்தின் சார்பில் நாம் சார்ந்து விடுகிறவர்களாய் மாறிவிடுவதற்கு சத்துரு அவன் தந்திரமாயத்தின். அப்போ இந்த கட்டிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும். மரணம் என்பது ஒரு பயம் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்தில் வாசித்து பார்த்தால் எபிரேயன் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 15ஆம் வசனம் அங்கே வேதம் சொல்லுது, ஜீவக்காலம் எல்லாம் மரண பயத்திலே அடிமைகளாயிருந்தவர்கள் என்று சொல்லி அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஜீவக்காலம் எல்லாம் மரண பயத்தினால் அவர்கள் அடிமைகளாயிருந்தார். யாரு? எல்லா ஜனங்களுக்குள்ளும் ஒரு மரண பயம் இருந்தது. அப்போ அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து மரணம் என்கின்ற பயம் நம்மை உயர்த்த விடாதபடிக்கு அந்த பிசாசு தந்திரமாய் எல்லா சொல்லும் ஏதாவது ஒரு நடந்துவிடுமோ, நாம் ஏதாவது செஞ்சால் ஏதாவது ஆகிவிடுமோ என்று சொல்லி ஒரு நெகட்டிவ் தாட்டை சத்துரு உள்ள நமக்குள்ள போட்டுக்கொண்டே இருப்பான். இது நிமித்தம் நம்மால் எந்த ஒரு காரியத்தையும் சீராய் செய்வதற்கு நம்மால் முடியாத அளவுக்கு சத்துரு நம்மை வஞ்சித்து அந்த காரியத்தை செய்து கொண்டார். இந்த காலத்திலும் வேதத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ மரண பயத்தில் இந்த கட்டிலிருந்து யார் நம்மை விடுதலையாக்க முடியும்? இயேசு ஒருவர் தான் நம்மை விடுதலையாக்க முடியும். அவர் தான் நம்மை விடுதலையாக்க முடியும். ஏன்னா வேதம் அங்கே அதுதான் சொல்லுகிறது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருந்த மனிதர்களை விடுதலையாக்கும்படிதான் கிறிஸ்து அங்கே வெளிப்பட்டார் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, மூன்றாவது ஒரு கட்டை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் சங்கீதம் 18:5 நாம் வாசித்து பார்க்கும்போது, பாதாளத்தின் கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். பாதாளத்தின் கட்டுகள், பாதாளம் என்பது அது நரகத்தின் காரியமாக இருக்கிறது. அப்போ பிசாசு அவனை குறித்து வேதம் சொல்லும் போது பாதாளத்திலே அவனுடைய இருக்கை இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். அங்கே அதை குறித்து வேதம் சொல்கிறது, பாதாளத்தில் அவன் போய் நிற்கும் போது அது அவனுடைய எல்லையாய் மாறி போனது. அப்போ பிசாசு மனிதர்களை பாதாளத்துக்குள்ளே அழைத்து செல்வதற்கு அவன் எத்தனம் பண்ணுகிற காரியம் அநேகம். அதனால்தான் தந்திரமான காரியங்கள் அநேகம் செய்து கொண்டிருக்கிறான். ஒருவேளை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, அநேகம் சின்னங்கள் பாதாளம் எப்படிப்பட்ட காரியம் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கும்போது சங்கீதங்கள் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, பாதாளம் அது என்ன பண்ணுமோ அழித்து விடுகிறதா இருக்கிறது, அது விழுங்கி விடுகிறதா இருக்கிறது என்று சொல்லி பார்க்க. நீதிமொழிகள் 1:12 நம்ம வாசித்து பார்த்தால் பாதாளம் மனிதர்களை விழுங்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ பாதாளம் மனிதர்களை உயிரோடு, அந்த நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, மோசேயின் காலத்தில் கர்த்தருடைய ஜனங்கள் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுத்த போது பூமி பிளந்து அவர்கள் பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமியின்
கீழிடங்களுக்குள்ளே போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது பிசாசு மனிதர்களை நரகத்தில் தள்ளுவதற்கு அவன் ஒரு கட்டை போட்டு வைத்திருக்கான். ஒருவேளை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கொண்டு இருக்கிற காரியமாக நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்னைக்கு அநேகருக்குள்ளே ஒரு சூசைட் பண்ணி கொள்ளணும் என்கின்ற ஒரு தவறான சிந்தையை சத்துரு தந்திரமாய் விதைத்து கொண்டிருக்கிறான். நம்மளால் இனிமேல் வாழ முடியாது, இந்த பொருளாதார சூழ்நிலைகள், இந்த வியாதிகள் நிமிர்ந்து இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மக்களுக்குள்ளே வரும் பொழுது தாங்கள் என்ன செய்வதென்று தெரியாத நிலைமையில தங்கள் ஜீவனை மாய்த்து கொள்ளணும், தாங்களாகவே தங்கள் ஜீவனை இது பாதாள கட்டாயிருக்கிறது. ஏன் பிசாசு மனிதர்களை அதில் தந்திரமாய் விழத்தல்ல அவன் எத்து நிற்கிறான். நம்மை கீழே விழ தள்ளுவதற்கான கட்டுகள் இப்படிப்பட்டதாக இருக்கிறது. அப்போது வேதத்தில் நாம் பார்க்கிறோம், பாவம் என்னும் கட்டு, மரணம் என்னும் கட்டு, பாதாளம் என்னும் இதிலிருந்து நம்ம யார் விடுதலையாக்க முடியும்? இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் வருகிறது. இந்த கட்டிலிருந்து இவர்கள் அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்று சொல்லி அங்கே யார் சொல்லுகிறார்? இயேசுவானவர் சொல்லுகிறார். இயேசுவானவர் தான் நம்ம இந்த 3 கட்டுகளிலிருந்து நம்ம விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த ஸ்திரியை பார்த்து அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் அந்த கட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தான் அவர் விரும்பி அந்த ஸ்திரியை அழைத்து அவள் மீது தன் கையை வைத்து அவளை சுகமாக்கினார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த பாவ கட்டிலிருந்து, இந்த மரண கட்டிலிருந்து, இந்த பாதாளத்தின் கட்டிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட காரியத்தில் நாம் அறிந்து கொள்வது? எப்படி அவர் நம்மை விடுதலையாக்குகிறார்? வேதம் சொல்லுகிறது, 1 யோவானின் புஸ்தகத்தில் நாம் வாசித்து பார்த்தால் அங்கே வேதத்தை நாம் வாசிக்கிறோம். 1 யோவானே 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்மை தெளிக்கப்படும், இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்மை ஊற்றப்படும் பொழுது நம்முடைய பாவம் சாயலிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குறார். ஆனால் தான் நம்முடைய ரத்தத்தை சிந்தி அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அப்போ அந்த ரத்தம் தான் நம்மை பாவத்திலிருந்து கழுவி நம்முடைய பரிசுத்த பிள்ளைகளாய் மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவ கரைகளை நீக்க வல்லதாக இருக்கிறது. இயேசு சிலுவையில் மரித்ததுக்கு நோக்கம் என்ன? அவன் நம் ஜீவகாலமெல்லாம் பாவத்திலே வாழ்கிற மனிதர்களை மீட்க வேண்டும் என்பதற்காக தான் அவன் தன்னுடைய ஜீவனை விலைக்கரை கொடுத்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறான். அந்த ரத்தம் தான் நம்முடைய பாவங்களை கழுவுகிற விலையேற பெற்ற பொக்கிஷமாக இருக்கிறது. தான் சங்கீதக்காரன் 51ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறான், நீரடி யூசோப்பினால் சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்று சொல்லி. அப்போ நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு விலையேற பெற்ற சுத்திகரிப்பு காரியம் என்ன? அவருடைய ரத்தம், இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கிறோம். அது எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் இயேசுவின் ரத்தம் அது நம்ம வாழ்க்கை விட்டு எழுதப்படும். பிசாசு நம்மை கரைப்படுத்தி நம்மை நோக்கத்தை தள்ளிவிட பார்ப்போம். ஆனால் இயேசுடைய ரத்தம் மாத்திரமே நம்முடைய எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் மாற்றிவிடும். கொஞ்ச நாள் முன்னாடி நீங்கள் டிவியில் ஒரு ஆடு பார்த்துருப்பீங்க. எம்சிலுக்கு ஒரு விளம்பரம் வரும். இந்த விளம்பரத்தை பார்க்கும்போது அதில் ஒரு மனிதன் தன் தகப்பனிடத்தில் தன்னுடைய உயிரை எழுதி வாங்குவதற்கு அநேக 10 லட்சம் 1 கோடின்னு சொல்லி அதில் அநேக 1 போட்டு நிறைய 0 போட்டு அந்த உயிரை தகப்பனிடத்தில் கொடுத்து அவர் தகப்பனிடத்தை கையெழுத்து வாங்குவார். வாங்கி அவர் திரும்பும் பொழுது கரெக்டாக அந்த பேப்பரில் சீலிங்கிலேருந்து ஒரு தண்ணி ட்ராப் என்ன பண்ணும், அந்த 1 மேலே விழுந்துடும். அவர் உடனே வேகமாக இதை அழிப்பார். அந்த 1 காணாமல் போயிடும். திரும்பி பார்த்தா அவங்க அப்பா இறந்துட்டு இருப்பார். அப்போ தான் சொல்லுவாங்க, நீங்கள் எம்சி போட்டு சீலிங் என்ன பண்ணுங்க, ஒட்டுங்க, லீக் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இது ஒருவேளை இந்த காரியத்தை நாம் யோசிக்கும் போது பிசாசு கூட நம்மை குறித்து சத்துரு குற்றம் சொல்லுகிறவன், நம்ம இந்த தப்பு செஞ்சிட்டோம், இது செஞ்சிட்டாதுன்னு சொல்லி நம்ம குறித்து ஏராளமாக அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய ஒரு சொட்டு ரத்தம் சகல பாவத்தை நம்ம வீட்டில் நீக்கி போடும். எப்படி அந்த ஒரே ஒரு ட்ராப் அந்த 1 மேலே விழுந்துச்சுன்னா மற்ற எல்லா 0 ஒன்றுமில்லாமல் போகிறதோ, அப்படிதான் இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தமும் நம்முடைய பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையை விழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவங்களையும் அது ஒன்றுமில்லாமல் மாற்றி விடுகிறது. அது மாத்திரமல்ல, நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. அந்த கட்டுகள் எல்லாவற்றையும் அவிழ்த்து விடுகிற விலையேற பெற்ற வல்லமை உள்ளது இயேசுவின் ரத்தம். பிசாசை ஜெயிக்கிற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. 2வது, மரணக்கட்டிலிருந்து எப்படி அவர் நம்மை விடுவிக்கிறார்? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, மரணக்கட்டிலே அகப்பட்டிருந்த யாவரை விடுதலையாக்கும்படியாய் அவர் தாமே மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசு தம்முடைய மரணத்தினால் என்ன பண்ணார்? செய்தார். இப்போ மரணத்தை ஜெயித்த இயேசுவானவர் தான்
நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த மரண கட்டிலிருந்து நம்ம விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். அதனால தான் மரணத்துக்குரிய பயத்தை கிறிஸ்து நம்ம விட்டு எடுத்து போகிறார். மரணம் என்பது ஒருவேளை உலகத்தின் பார்வைக்கு அது பயங்கரமான காரியமான கிறிஸ்துவை பிள்ளைகளாக நாம் மாறும் பொழுது கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய தைரியம் மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். இந்த வசனம் அதை தான் சொல்லுகிறது. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருந்தவர்களை விடுதலையாக்கும்படியாக கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார். எப்படி பிசாசு இயேசுவை மரணத்துக்கு உட்படுத்தினார், ஆனாலும் மரணம் அவரை கட்டக்கூடாது இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே வேதம் தெளிவாய் சொல்கிறது, தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டுகளை அவிழ்த்தார், அவரை எழுப்பினார், அவரை மரணத்தினால் கட்டக்கூடாதபடி இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறார். மரணம் அவரை கட்ட முடியல, மரண கட்டுகள் அவரை ஒன்று அவர் பாவமறியாத தேவன், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவரால் மரணத்தை ஜெயிக்க வல்லமை உள்ளவர். அவர் ஒருவர் தான் நம்முடைய மரண கட்டுகளையும் அவிழ்த்துப்படவர் வல்லவராக இருக்கிறார். அதனால்தான் மரணத்தின் கூறாகிய பிசாசு தம்முடைய மரணத்தினால் ஜெயித்தார். அது மாத்திரமல்ல, பாதாளத்தையும் கிறிஸ்து மேற்கொண்டார். பாதாள கட்டிலிருந்து அவர் நம்மை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இது அழிவுள்ளதாகிய இது அழியாமலையும் சாவுக்கு ஏதுவான இது சாவாமல் தரித்து கொள்ளப்படும் பொழுது மரணம் ஜெயமாய் விளங்கப்படும், பாதாளத்தின் கூறுகளை அதை உடைத்து போடும் என்று சொல்லிப்பார். அதனால தான் 1 கொரிந்தியர் 15:55 சொல்லுகிறது, மரணமே உன் கூறு எங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே, கிறிஸ்து எல்லாவற்றையும் ஜெயித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் மரணத்தையும் பாதாளத்தின் கிரிகளை கிறிஸ்து வென்று அவர் உன்னதத்துக்கு ஏறி போனவர் ஒரே தெய்வம் இயேசு மாத்திரம்தான். அதனால தான் வெளிப்படுத்த 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், 18ஆம் வசனம் நீங்கள் தெளிவாய் சொல்லுகிறது, நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கு உரிய திறவுகோலை உடையவராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் தான் அந்த 2 காரியத்தையும் தன்னுடைய கரத்தில் வைத்து இருக்கிறார். இப்போ பிசாசின் கரத்தில் இருந்த அந்த காரியத்தை அவர் தன்னுடைய மரணத்தினால் பிசாசை ஜெயித்து அவர் மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோலை உடையவராக இருக்கிறார். இனி பாதாள கட்டுகள் நம்மை மேற்கொள்வதில்லை, மரண கட்டுகள் நம்மை மேற்கொள்வதில்லை, பாவ கட்டுகள் நம்மை கிறிஸ்து எல்லாவற்றையும் ஜெயித்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற நாமும் ஜெயமுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இந்த கட்டுகளிலிருந்து அவர் கிறிஸ்து நம்மை விடுதலையாகிறார். எப்படி ஆண்டவர் நம்மை விடுதலையாக, ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு இந்த செய்தியை நான் முடிக்க ஆயத்தப்படுவோம். தானியேலின் புஸ்தகத்திலே நாம் வாசித்து பார்த்தால் அங்கே ஒரு சம்பவம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கே தானியேல் அந்த அதிகாரத்தில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கின்ற 3 மனிதர்களை குறித்து அந்த பகுதி சொல்லப்படுகிறது. ஒரு ராஜா நேபுகாத்நேச்சர் ஒரு பெரிய பொற்சிலை வைக்கிறார். இதை வணங்காத யாவரையும் என்ன பண்ணணும், அவர்களை அக்கினி ஜுவாலையிலே தூக்கி போட்டுருவாடின்னு சொல்லி ஒரு கட்டளை பிறப்புகிறார். அப்போது தேசத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் அதை கேட்டு அவர்கள் பயந்து அதை காரியத்தை செய்கிறார். ஆனால் 3 வாலிபர்கள் மாத்திரம் அங்கே தைரியமாய் நிற்கிறார்கள். அப்போது ராஜாவுக்கு அவருடைய கோபம் அதிகமாகிடுச்சு. அப்போ ராஜா சொல்கிறார், இன்னும் 7 மடங்கு அக்கினி ஜுவாலை என்ன பண்ணு சூடாக்கு அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ 7 மடங்கு எரிகிற அக்கினி ஜுவாலை அங்கே இருக்குது. அப்போ ராஜா அந்த 3 வாலிபர்கள் சொல்கிறாரு, நாங்கள் செத்தாலும் சாவானால் நிறுத்தின பொருட்களை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார், அவர் விடுவிக்காமல் போனாலும் நிறுத்தின பொருட்களை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம் என்பதில் உறுதியாக இருந்தார். அப்போ ராஜா என்ன பண்ணாரு, அவர்களை கட்டும்படியாக வேதம் சொல்கிறது. தானியேல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால் அவளை கட்டும்படி தன் இராணுவத்திலே பலசாலிகளை ராஜா அழைப்பித்து அவளை கட்டும்படியான. அப்போது இந்த 3 வாலிபர்களையும் அந்த கயிறுகளை போட்டு கட்டும்படியாய் தன் தேசத்திலே ஆர்மியில் இருக்கிற பலசாலியான மனுஷனை கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, கட்ட சொல்லுகிறார். அவர்கள் அக்கினை விழுந்து தப்பிச்சு எழுந்து வந்துடக்கூடாது என்பதிலே ராஜா எப்படியோ அந்த கட்டிலிருந்து அவங்க வெளியே வரக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். அதனால் நல்லா டைட்டாக போட்டு கட்டுவதற்கு பலசாலிகள் இராணுவ வீரரை கொண்டு அங்கே கட்டுகிறார். அப்போ கட்டி அவர்களை கொண்டு போய் அது தானியேல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்க்கும்போது அவர்கள் சால்வையோடும் தன் அங்கியோடும் சேர்த்து அவர்களை கட்டி அவரை கொண்டு போய் அக்கினி ஜுவாலையில் போட்டார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அது கொண்டு போய் போட்டவர்கள் மறித்து போனார்கள். இந்த 3 பேரும் அக்கினியில் விழுந்தார்கள். இதை வேதத்தில் வாசிக்கப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜா வந்து பார்க்கிறான். தானியேல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே ராஜா அங்கே ஏறெடுத்து பார்க்குறான். ராஜா இதை பார்த்து அவனுடைய கண்கள் வியந்து போனான். அவனுக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு. அவன் பார்க்குறான், இதோ
நாம் 3 மனிதர்கள் தானே இதனை கட்டுப்பட்டவர்களாய் போட்டோம், இங்கே 4 பேர் விடுதலையோடு உலாவிக் கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நல்லா யோசித்து பாருங்க, 3 பேரை கட்டவிழ்க்க முடியாத நிலைமையில கட்டி அக்கினியிலே போடுகிறாங்க. அப்போ அந்த அக்கினி ஒரு மனிதனுடைய கையில் இருக்கிற கயிறை கட்டவிழ்க்கன்னா அந்த சரீரத்துக்குள்ள ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்திருக்கும். இல்லைன்னா கயிறோட சீக்கிரமாக எரிக்கிற முடி, இந்த முடி என்ன இருக்கும் அப்போ அவங்க பார்க்குறோம். அந்த அடுத்த வசனம் வாசிப்பாரு, அவள் சரீரத்திலே அவர்களுக்கு நெருப்பு பட்டதற்கான வாசம் கூட வரவில்லை என்று சொல்லி எங்க வேதம் சொல்லி. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன நடந்திருக்கு. ராஜா பார்க்கிறாரு, விடுதலையோடு அங்கே நான் உலாவி கொண்டிருக்கிறார்கள். நான் போட்டது 3 பேர் தான், அங்கே 4 பேராய் உலாவி கொண்டிருக்கிறார்கள். அந்த 4வது மனுஷனுடைய முகம் தேவபுத்திரன் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லி அங்கே ராஜா சொல்லுகிறார். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, உலகத்தின் அக்கினியை மேற்கொள்ளுகிற ஒரு அக்கினி பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறதுனால ஒரு நெருப்போட தன்மையை மேற்கொள்ளனா அது இன்னொரு நெருப்பால் தான் முடியும். நல்லா எப்படி வேணாலும் நம்ம பார்த்தா அப்போ அந்த சாயல் அந்த தன்மை நம்ம படாமல் இருக்கணும்னா நம்மேல் அந்த அக்கினி எரிகிறதாக இருக்கணும். அப்போது பரலோகத்தின் அக்கினி நம்மேல் வரும்போது இந்த பூமிக்குரிய கட்டுகளை அது நம்மை விட்டு அகற்றி போடுகிறதாக இருக்குது. பரலோகத்தின் தேவன் நம்மத்திலே இறங்கி வரும்போது ஆவியானவர் தம்முடைய அக்கினியாய் நம்மேல் இறங்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை அவர் அவிழ்த்து விடுகிறார். அவர்கள் விடுதலையோடு உலாவுகிறதற்கு அங்கே தேவகுமாரன் அவர்கள் மத்தியிலே அக்கினியாய் வந்து இறங்கினார். அந்த அக்கினி அவர்களை பற்றும் போது இந்த உலக பிரகாரமான காரியம், இந்த பயங்கர சூடான அக்கினியால் கூட பரலோக அக்கினியை சேதப்படுத்த முடியாது. அதனால தான் அந்த ஒரு வாலிபர்களுக்கு கூட ஒரு சேதம் வராமல் அவள் கைகளில் கட்டப்பட்டிருந்த அந்த கட்டுகள் மாத்திரம் அவிழ்க்கப்பட்டது. அது பூமிக்குரிய அக்கினினால் அவிழ்க்கப்படலை, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த அக்கினினால் அந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. அப்போ அந்த பரலோக அக்கினி நம்முடைய கட்டுகளை அவிழ்க்கிறதாக இருக்கிறது. நீங்கள் யோசித்து பாருங்க, இந்த ஒரு காரியம்தான் இயேசுவானால் நம்மை இறங்கும், அவர் நம்மை கிருபையாய் அவர் இரக்கம் பாராட்டும் போது, தம்முடைய ஆவியை நம்மை ஊற்றும் போது, நம்முடைய ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலும் அந்த அக்கினினாலும் நம்ம நிரப்பும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து விடுகிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் நீங்கள் அது வாசித்து பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் அக்கினிமயமான நாவுகளால் வந்து இறங்கினார். அது வரைக்கும் பயத்தினாலும் மரண கட்டினால் இருந்தவர்கள் அவர்கள் பயமான நாவுகளால் வந்து இறங்கினார். ஆவியானவர் வந்து இறங்கினோடனே அவர்களுக்கு முன்னிருந்த வாழ்க்கையில் இருந்த பயம், மரண பயம், அவர்கள் காவலிலே ஒருவேளை வீட்டில் அடைக்கப்பட்டிருந்தார்கள், வெளியே இருக்கிறவங்க ஏதாவது பார்த்து இவங்க இயேசு கூட இருந்தவங்க தானே என்று சொல்லி இவர்களை பிடித்து அவர்களை கொண்டு போய் சிறைச்சாலை போகிற பயத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவர்கள் வீட்டிலே பூட்டப்பட்டவர்களாக இருந்தாங்க. ஒருவேளை நம்மை போல இந்த நாளிலே காவலில் வைக்கப்பட்டவர்களை போல அந்த நாளில் அவர்கள் லாக்டவுனில் இருந்திருப்பாங்க. ஆனால் எப்போ பரிசுத்தாவினோட அக்கினி அவர்கள் மேல் வந்து இறங்கினதோ, எப்போ பரிசுத்த ஆவியானோட அக்கினி அவர்கள் மேல் வந்து ஊற்றப்பட்டதோ, அவருடைய பரண கட்டுகள், பயத்தின் காரியங்கள், பாதாளத்தின் கட்டுகள், பாவ கட்டுகள் எல்லாம் துரிக்கப்பட்டது. அவர்கள் தேவனை சாட்சி உள்ளவர்களாய், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் நீ வாசித்து பேதுரு எழுந்து நின்று அவர்கள் நடுவில் சாட்சியாய் பயங்கர அவர்கள் பராக்கிரமசாலியை போல பேசினார், தைரியமாய் பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி தைரியமாய் பிரசங்கித்தார். எப்போ இந்த வல்லமை வந்துச்சு, அந்த பரிசுத்த அக்கினி அவர்கள் வந்து இறங்கும்போது அவர் வாழ்க்கையில் இருந்த எல்லா கட்டுகளையும் அதை அவிழ்த்து போட்டது. அவர்கள் விடுதலை உள்ளவர்களாய், தேவனுக்கு சாட்சி உள்ளவர்களாய் மாற்றினது. இன்றைக்கும் அந்த பரிசுத்த அக்கினி நம்மேல் இறங்கும் போது, இயேசுவானவர் நம்மேல் தம்முடைய ஆவியின் அக்கினியை நம்மேல் ஊற்றும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் அவர் அவிழ்த்து விடுகிறார். அது ஒருவேளை பாவ கட்டாக இருக்கலாம், மரண கட்டாக இருக்கலாம், பாதாளத்தின் கட்டாக இருக்கலாம். இன்னைக்கு ஒரு கட்டிலை நான் மாட்டி கொண்டிருக்கிறேன், என்னால் விடுதலையாக்க முடியவில்லை என்று சொல்லி நீ கலைஞரிப்பாய் என்று சொன்னார். இந்த கர்த்தர் விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். அவரை தன் அக்கினியை போடுகிறார். கடைசியாய் அந்த தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் கட்டவிழ்க்கப்பட்டவர்களை வேதம் சொல்கிறது, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோனிலே ராஜா உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் வைக்கிறார். அவர்களை உயர்த்தினான் என்று சொல்லி வேதம் சொல்கிறார். அப்போது நாம் கட்டவிழ்க்கப்பட்டால் தெய்வம் நம்மை உயர்த்துகிற தெய்வனாக, நாம் கட்டவிழ்த்து நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும்
நான் எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிக்கொண்டு இருக்கிறோம், நான் உயர முடியல. ஒருவேளை என்னோட ஆவிக்குரிய ஜீவத்தில் இந்த உலக பிரகாரமான காரியத்தில் நான் எவ்வளோ பிரயாசப்பட்டால் என்னால் உயர முடியல என்று சொன்னால், இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய கட்டுகளை அவிழ்க்க வல்லவராக ஆண்டோட கருத்தில் நம்ம ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவரை நாங்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொல்லி வாக்கு கொடுத்தீரேன். அப்போ அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இந்த நாளிலே அவிழ்த்து போடுகிறார். இன்னைக்கு நம்மை விடுதலை உள்ளவர்களாய், அவருக்கு என்று சாட்சி உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி மகிமையிலே கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார். யூதா அதனால தான் அவன் எழுதி முடிக்கும் போது சொல்கிறான், சிலருக்காவது இரக்கம் பாராட்டி சிலரையாவது அக்கிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சிக்கும் போது நம்மை வலுவாதபடி காக்கிறதற்கும் தன்னுடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே நம்மை மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாய் கொண்டு போய் நிறுத்த என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய கருத்தை நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுத்து சொல்லுவோம், ஆண்டவரே எங்கள் கட்டுகள் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத காரியங்களாக இருக்குது, எங்களை உன்ன நினைவுகளுக்கு எட்டாத காரியமாக இருக்கிறது. நாங்கள் உயர முடியாமல் எங்கள் தடை செய்கிற இந்த பாவ பிசாசின் கட்டுகள், தந்திரமான பிசாசின் கட்டுகளிலிருந்து எங்களை விடுதலையாக்க முடியாது அந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் கண்மலையும் எங்கள் நீக்கப்பாய கத்தாவே ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் நம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே இந்த உலகத்தின் கட்டுகளிலிருந்து எங்களை விடுதலையாக்கும்படியாய் நீர் இந்த பூமியில் எங்களை உடைய பிள்ளைகளாய் நீர் தெரிந்தெடுத்த தேவன். ஆண்டவரே எங்களை பாவ கட்டிலிருந்து விடுதலையாக்க வல்லவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ரத்தம் சகல பாவங்களிலிருந்து சுத்திகரிக்கிறதே. ஆண்டவரே நீர் மரணத்தின் மூலமாய் மரணத்தை ஜெயித்தே நமக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் ஆண்டவரே இந்த உலகத்தில் ஜெயமுள்ளவர்களாய் வாழும்படியாய் என கிருபை எங்களுக்கு தர நீர் வல்லவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பாதாளத்தின் கிரியைகள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு எடுத்து போட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கான கிருபையை தந்திருக்கிறீர்கள் உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே ஒவ்வொருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவேளை நாங்கள் இந்த பயத்தின் நிமித்தம் ஆண்டவரே பாவ கட்டின் நிமித்தம் ஆண்டவரே மரண கட்டின் நிமித்தம் நாங்கள் அகப்பட்டு கலங்கி கொண்டிருப்போம் என்று சொன்ன இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி ஒவ்வொரு மேல ஊற்றப்பட்ட ராஜா. கட்டுகளை அவிழ்த்து போடுகிறவர் ஆண்டவரே, எங்களுக்கு காரியங்கள் எல்லாவற்றையும் மாறுதலாய் முடிவு பண்ணுகிறவர் நீர்தான் தகப்பனே. ஆண்டவரே நீர் திறந்த வாசல் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னீரே, அதை ஒருவனும் பூட்ட முடியாது என்று சொன்னீரே. ஆண்டவரே எல்லா கதவுகளையும் நீர் திறக்கும்படியா அந்த கரத்தில் ஒப்பு கொடுக்க, அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்படட்டும். ஆண்டவரே பூட்டப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்படட்டும். எங்கள் சின்னத்துக்கு ஒரு விடுதலை உள்ள வாழ்க்கையை தாங்கப்பா. நாங்கள் உண்மை உறுதியாய் பற்றி கொள்வோம் ராஜா, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் அப்பா உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்தில் உமக்கு சாட்சிகாய் வாழ எங்களை தகுதி படுத்துங்க. நாங்கள் சிறுகுவோம் பெருகுவோம் வேண்டும் ஆண்டவரே. எல்லா துதிகனமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ராஜா மூலமாய் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. Thank you.